சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுக அமைச்சர்களுக்கு சிறை. சற்று முன் விஜய் அறிவிப்பு. அதாவது தமிழக அரசியலில் தற்போது பரபரப்பான சூழ்நிலை நிலவி கொண்டு வருது. தொடர்ந்து தாவேகா தலைவர் விஜய் பொறுப்பேற்றிலிருந்து இன்று வரை மக்களுக்காக என்னென்ன திட்டங்களை எடுக்க முடியுமோ எடுத்து வருகிறார். அது மட்டுமில்லாமல் திமுகவுக்கு பெரும் தலைவலியாக இருந்து வருகிறார். மேலும் வெள்ளை அறிக்கையை சமர்ப்பிப்பேன் என கூறியதிலிருந்து திமுகவின் ஒவ்வொரு அமைச்சர்களும் தற்போது ஆட்டம் கண்டு வருகின்றனர். தற்போது விஜய் எடுத்திருக்கும் ரகசிய ஆபரேஷன் மூலமாக திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர்கள் சிறைக்கு செல்ல வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. அப்படி என்னதான் அவர் கையில் எடுத்திருக்காரு? அதாவது பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ப்ளூ ஜெயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரகசியமாக அந்த திட்டம் போடப்பட்டு வருதான். இந்த அதிரடி நடவடிக்கையின் கீழே பார்த்தீங்கன்னா திமுகவில் இருந்த 5 to 6 அமைச்சர்கள் வரை, தலைவர்கள் வரை எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என நம்ப தகுந்த வட்டாரங்களிலிருந்து தற்போது நமக்கு செய்தி கிடைச்சிருக்கு. அதாவது இப்போ நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 60 ஆண்டு கால திராவிடல் அரசியல் பாரம்பரியத்தை உடைச்சி விஜய் தற்போது முதலமைச்சராக பதவியேற்றிருக்கார். ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா விஜய் பிரச்சாரத்தின் போது ஊழலுக்கு எதிராக கடுமையான ஆக்ஷன் எடுக்கப்படும் என சொல்லியிருந்தார். அதன் தொடர்ச்சியாகவே இந்த ஆபரேஷன் ப்ளூ ஜெயின் திட்டம் ரகசியமாக போடப்பட்டு வருதான். திமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்றதாக சொல்லப்படும் பல்வேறு ஊழல் வழக்குகள், முறைகேடுகள் மற்றும் டெண்டர் ஒதுக்கீட்டில் நடந்த குளறுபடிகள் குறித்து இந்த விஜய் அரசு ஆவணங்களை சேகரித்து வருவதா தற்போது தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த விசாரணையோட இறுதி புள்ளியாகவே தற்போது முக்கிய தலைவர்களை கைது செய்ய திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறதா அரசியலில் கிசுகிசுக்கப்படுது. அதாவது அரசியல் வட்டாரங்களில் என்ன தகவல் இப்போ போய்கொண்டு இருக்குன்னா, திமுகவின் மிக முக்கியமான மூத்த தலைவர்கள் மற்றும் கடந்த அமைச்சரவையில் செல்வாக்கு மிக்க துறைகளை கையாண்ட 5 to 6 அமைச்சர்களின் பெயர்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கான். குறிப்பாக சொல்லணும்னா பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறையில் கடந்த காலங்களில் வழங்கப்பட்ட பெரும் மதிப்பு மிக்க ஒப்பந்தங்கள் நிகழ்ந்ததாக சொல்லப்படும். அதில் முறைகேடுகள் நடந்திருக்கு. மேலும் அதிகம் விவாதிக்கப்பட்ட மின்சாரம் துறை மற்றும் போக்குவரத்து துறை, அதில் தான் அதிகமாக புகார்கள் இருந்துச்சான். அதையும் தற்போது விஜய் அவர்கள் தூசி தட்டலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இதற்காக பார்த்தீங்கன்னா விஜய் தனிப்படை அதிகாரிகளை நியமித்து மிக ரகசியமாக சட்ட ரீதியான ஆதாரங்கள் மற்றும் எந்தெந்த துறையில் எப்படி ஊழல் செய்யப்பட்டிருக்கு அது குறித்து விசாரணை செய்ய ஆரம்பிச்சிட்டாராம். மேலும் இந்த ஆப்ரேஷன் ப்ளூ ஜெயின் பற்றிய தகவல்கள் இப்போ எல்லா இடத்துலையும் பரவ தொடங்கிச்சு. திமுக தரப்பில் பெரும் கடும் அதிர்ச்சியும் கொந்தளிப்பும் ஏற்பட்டதாக நமக்கு தெரிய வந்திருக்கு. இந்த புதிய அரசோடைய அரசியல் செல்வாக்கை நிலைநாட்டவும் திமுகவை பலவீனப்படுத்தவும் திட்டமிட்டு தான் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறதா தற்போது திமுகவில் இருக்கிற உடன்பிறப்புகள் மத்தியில் பேச்சுகள் எழுந்திருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தற்போதைய ஆளும் கட்சியான தாவேகா தரப்பிலிருந்து இந்த குறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகலை. ஆனால் தாவேகாவின் முக்கிய நிர்வாகிகள் சிலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சட்டமன்ற தேர்தலில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியின்படி ஊழலற்ற வெளிப்படையான ஆட்சியை வழங்குவதே முதலமைச்சரின் நோக்கம். சட்டம் தன் கடமையை செய்யும் என்று சுருக்கமாக சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த தகவல்கள் வெறும் யூகமாக இருக்கும் பட்சத்தில் பெரிய பாதிப்பு இருக்காது என சொல்லப்படுது. ஆனால் உண்மையிலே ஆப்ரேஷன் ப்ளூ ஜெயிண்ட் என்ற பெயரில் முன்னாள் அமைச்சர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை பாஞ்சிச்சுன்னா அது தமிழக அரசியலில் ஒரு மிக பெரும் புயலை கிளப்பும் என்பதில் சந்தேகமே இல்லை. கடந்த சில தினங்களாகவே சென்னை மற்றும் முக்கிய மாவட்டங்களின் உளவுத்துறை அதிகாரிகள் மற்றும் உயர் போலீஸ் அதிகாரிகள் மத்தியில் தொடர் ஆலோசனைகள் நடந்து வருவதாக கூறப்படும் நிலையில் இந்த ஆப்ரேஷன் ப்ளூ ஜெயிண்ட் என்ற வார்த்தை தமிழக அரசியல் வட்டாரத்தில் உலுக்கி எடுத்து வருது. மேலும் நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும், இது வெறும் அரசியல் புரளியா அல்லது அடுத்த சில நாட்களில் அரங்கேற போகும் நிஜமான அதிர்வடிக்கை ஆக்ஷனா என்று. இதனால் திமுகவில் உள்ள மிக முக்கியமான தலைவர்களிலிருந்து அனைத்து அமைச்சர்களும் தற்போது கதிகலங்கி போயிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு
அதிமுகவின் தரப்பில் சி.வி. சண்முகம் தரப்பு 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு வழங்கியதால் 144 எம்எல்ஏக்களுடன் மெஜாரிட்டி நிரூபித்து விட்டார். திமுக தலைவர் ஸ்டாலின் போட்ட வியூகம் கடைசியில் மண்ணை கவ்வும் நிலைமைக்கு சென்று விட்டது. ஆட்சியை எப்படியாவது கலைத்துவிட்டு உதயநிதியை முதலமைச்சராக அமைத்து விடலாம் என திமுகவின் குடும்பம் கண்ட கனவு தற்போது கனவாகவே சென்றுவிட்டது. இதனால்தான் ஸ்டாலின் மிகவும் அப்செட்டில் இருக்கிறாராம். இதில் வேறு ஆபரேஷன் ப்ளூ ஜெயிண்ட் என்றால் ஸ்டாலின் என்ன செய்ய முடியும்? அதனால் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எப்படியாவது இந்த ஆட்சியை அகற்றிவிட்டு நாம் இந்த முறை வெற்றி பெற வேண்டும், மீண்டும் தேர்தலை நடத்த வேண்டும், அப்போதுதான் நாம் செய்த ஊழல் அனைத்தும் வெளியே வராமல் இருக்கும். ஒருவேளை நீங்கள் யாராவது மாட்டினாலும் சரி, கண்டிப்பாக யார் பெயரையும் குறிப்பிடாமல் இருக்க வேண்டும் என ஸ்டாலின் கூறியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் அமைச்சரவையில் முக்கியமான பொறுப்புகளை விஜய் தன் கைவசம் எடுத்திருக்கார். இதில் பார்த்தீங்கன்னா பொதுத்துறை, பொது நிர்வாகம், IAS, IPS, IFS, மாவட்ட வருவாய் அலுவலர்கள், காவல்துறை, உள்துறை, சிறப்பு திட்ட செயலாக்கம், மகளிர் நலம், இளைஞர் நலம், குழந்தைகள், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் நலம், நகராட்சி நிர்வாகம், நகர்ப்புறம் மற்றும் குடிநீர் வழங்கல் ஆகிய துறைகளை விஜய் எடுத்திருக்காரு. இதற்கு காரணம் இதில் நடந்த ஊழல்களை வெளிக்கொண்டு வந்து அவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் எனதான் இந்த துறைகளை அவர் எடுத்துள்ளாராம். அதாவது விஜய் தனது தேர்தல் பிரச்சாரத்தில் மகளிர் நலம், இளைஞர் நலம் உள்ளிட்ட துறைகளை தன்வசமே வைத்திருப்பேன் என பேசி வந்தார். இதனையே தற்போது முதல்வராக பதவியேற்ற பிறகு செஞ்சிருக்கார். முக்கியமாக கடந்த ஆட்சியில் துணை முதல்வராக இருந்த உதயநிதியிடம் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலம் ஆகிய துறைகள் மட்டுமின்றி சிறப்பு திட்ட செயலாக்கம் ஆகிய துறைகள் வைத்திருந்தார். இந்த சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையும் விஜய் தன்வசமே வச்சிருக்கார். விஜய் வசம் மொத்தம் 17 துறைகள் இருக்கு. துறை ரீதியான அறிவிப்பு இல்லாமல் ஒவ்வொரு துறையிலும் சில சிறப்பு திட்டங்கள் கொண்டு வரப்படும். அதாவது முதல்வரே பெரும்பாலும் இதை அறிவிப்பார். அரசின் பல்வேறு சிறப்பு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்த இந்த துறை உருவாக்கப்பட்டிருக்கான். சிறப்பு திட்டங்களை கண்காணிக்கவும் இந்த துறை முக்கியமாக பார்க்கப்படுதாம். இதனால் மக்களுக்கு நேரடியாக விஜயே இறங்கி நல்லது செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அதிமுக கட்சியே தற்போது 2ஆக உடைந்து இல்லாமல் போய்விட்டது. மேலும் எடப்பாடியை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மிக மோசமான ஆட்சியை நடத்திய திமுகவையும் ஸ்டாலினையுமே உங்களால் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து எதிர்க்கட்சி அரசியல் நடத்தி வீழ்த்த முடியாமல் 3வது இடத்திற்கு சென்றிருக்கீங்க. அப்படி இருக்கிற போது இன்று ஒரு சினிமா நடிகராக அரசியல் செய்கிற இளைஞர்களை வைத்து அரசியல் செய்கிற அதிமுக வாக்கு வங்கியை பிரித்து அதன் தலைவர்களையும் தன் பக்கம் சேர்த்து கொள்கிற விஜயை நீங்கள் எப்படி வீழ்த்த போகிறீர்கள் என எடப்பாடிக்கு இப்போது சவாலாக மாறியிருக்கு. திமுக என்றைக்குமே எதிர்க்கட்சி அரசியலுக்கு மிகவும் பழக்கப்பட்டவங்க. அவர்கள் வலிமையான எதிர்க்கட்சியாக செயல்படுவாங்க. அவர்களையும் எப்படி நீங்கள் இப்போ வீழ்த்த போகிறீங்க? மேலும் இனி திமுக விசஸ் தாவேகா என்று மட்டும்தான் இருக்கும். இனி உங்களுக்கு அரசியல் எதிர்காலமே இருக்காது என தற்போது செய்திகள் வெளிவந்ததால் எடப்பாடி மிகவும் அதிர்ச்சியில் இருக்கிறாராம். அதனால் இனி நீங்கள் சுயநலமாக இல்லாமல் அதை விட்டுவிட்டு சசிகலா போன்ற அதிமுகவை மீண்டும் ஒன்றிணைக்க வேண்டும் என எடப்பாடிக்கு அறிவுறுத்தல் செய்யப்பட்டதாம். ஆனாலும் எடப்பாடி என்ன முடிவு எடுக்கப் போகிறார்? மீண்டும் அதிமுகவை ஒன்றிணைப்பாரா? எதிர்க்கட்சி அந்தஸ்தை கைப்பற்றுவாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.